சென்னையை ஒட்டியுள்ள பழைய புறநகர் பகுதி. நகரத்தின் சத்தமும் கூட்டமும் அங்கே எட்டி போகவில்லை. இரவு 6 மணி ஆனதும் அந்த பகுதி முற்றிலும் அமைதியாகி போய்விடும். தெருவிளக்குகள் ஒளிர்ந்தாலும் அவற்றின் ஒளி எப்பொழுதும் நிழலை அதிகமாக்குவது போல் தோன்றும். அந்த வழித்தடத்தில் ஒரு பெரும் பங்களா பல ஆண்டுகளாக காலியாகவே இருந்தது. வீட்டின் வெளிப்புறம் மட்டும் பார்ப்பவர்களுக்கு அந்த பங்களா ஒரு காலத்தில் எவ்வளவு செழிப்பானதாக இருந்திருக்குமோ என்பதை உணர்த்தும். உயரமான வளைந்த வாயிலின் மேல் பழைய இரும்பு கொத்துகள், பக்கத்தில் சுருட்டி ஏறி கொண்டிருக்கும் காட்டு முள்ளங்கி கொடிகள், பூட்டப்பட்ட கதவு எல்லாமே ஒரு சோக கதையை சொல்வது போல் இருந்தது. அந்த வீட்டுக்குள் போகக்கூடாது என்று ஊர் மக்கள் பல முறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். யாராவது அங்கே தங்கினால் அடுத்த நாள் காலை உயிரோடு வரமாட்டார்கள் என்று நம்பிக்கை. அந்த வீட்டில் வசித்து வந்த குடும்பம் ஒரே இரவில் காணாமல் போனது என்று சொல்லப்படுகிறது. கணவன், மனைவி, 2 குழந்தைகள், யாரும் எங்கும் காணப்படவில்லை. போலீஸ் தேடினார்கள், ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. தப்பி சென்றிருப்பார்கள் என்று அரசு கையில் இருந்த கோப்பை மூடியது. ஆனால் மக்கள் மத்தியில் வதந்திகள் அதிகரித்தன. வீட்டில் பேய் வந்துருச்சாம். குழந்தைகள் இரவில் கதறி கத்தினதாக அயலார்கள் கேட்டார்களாம். மனைவியின் சடலம் கிணற்றில் விழுந்ததாம். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த கதையை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் யாருக்கும் உண்மையான விளக்கம் கிடைக்கவில்லை. வீட்டின் அருகில் யாரும் நடந்து செல்ல விரும்ப மாட்டார்கள். இரவு நேரங்களில் அங்கிருந்து நாய்கள் கூட ஓடிவிடும். ரவி, அந்த வீட்டை தாண்டி போகாம வேற வழியில போகலாம், என் அப்பா சொன்னாரு, அங்க சத்தம் கேட்கும்னு என்று பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் கூட பக்கவாட்டு சாலையை பிடித்து செல்வார்கள். பெரியவர்கள் சிரித்தாலும் அவர்கள் கூட அந்த வீட்டின் அருகே நின்று பேச மாட்டார்கள். தூரத்திலிருந்து பார்த்தா பரவாயில்ல, ஆனா உள்ள போறத உயிரோட விளையாடுற மாதிரி என்று சொல்வார்கள். அந்த வீடு பல ஆண்டுகளாக காலியாக இருந்ததால் சிலர் அதை வாடகைக்கு எடுத்து சீரமைத்து பயன்படுத்த முயன்றார்கள். ஒருமுறை ஒரு வியாபாரி அந்த வீட்டை வாங்க முனைந்தார். அவர் பணம் கொடுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தருவாயில் நின்றபோது திடீரென்று அவர் மயங்கி விழுந்தார். மருத்துவர் பரிசோதித்த போது எதுவும் உடல்நலக்குறைவு இல்லை என்றார். ஆனால் அவர் விழித்ததும் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், அந்த வீட்டில் என்ன ஒரு குரல் கூப்பிடுது, நான் அங்க போக மாட்டேன். பின்னர் அவர் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு வேறு ஊருக்கு போய்விட்டார். அதன் பிறகு அதை வாங்குவதற்கு ஒருவர் கூட முன்வரவில்லை. ஒரு காலத்தில் பத்திரிகைகளில் அந்த வீடு பற்றிய செய்திகள் வந்தன. பேய்கள் எறிந்த பங்களா, ஒரே இரவில் காணாமல் போன குடும்பத்தின் ரகசியம் இன்னும் தெரியவில்லை. இப்படி தலைப்புகள் பரபரப்பாக எழுந்தன. ஆனால் மெதுவாகவே அவை குறைந்து மறைந்தன. புதிய சம்பவங்கள் மக்கள் கவனத்தை வேறு பக்கம் திருப்பின. ஆனாலும் அந்த வீட்டின் கதவு இன்னும் திறக்கப்படவே இல்லை. நகரத்தின் அடுத்த தலைமுறை பத்திரிகையாளர்கள் இந்த கதையை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஆர்வமாக இருந்தனர். அவர்களில் ஒருவர் நந்தினி. நந்தினி ஒரு துணிச்சலான, ஆர்வம் உள்ள பத்திரிகையாளர். மர்மம், குற்றம், மறைக்கப்பட்ட உண்மைகள் எதிலும் அவளுக்கு ஈர்ப்பு அதிகம். அந்த பங்களா பற்றிய பழைய செய்திகள் படித்ததும் அவளுடைய மனதில் ஒரு தீ பற்றியது. அந்த வீட்டில் என்ன நடந்தது என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் உறுதியடைந்தாள். நந்தினி ஒரு மாலை நேரத்தில் அந்த வீட்டின் வெளிப்புறத்தை பார்ப்பதற்காக சென்றாள். சூரியன் மறையத் தொடங்கியிருந்தது. வானம் ஆரஞ்சு நிறத்தில் ஒளிர காகங்கள் சத்தமிட்டு பறந்து கொண்டிருந்தன. அவள் பங்களாவில் முன் நின்று அதன் மேல் ஏறிக்கொண்டிருக்கும் காட்டுக்கொடிகளையும் உடைந்து போன சாளரங்களையும் பார்த்தாள். கதவின் பூட்டுகள் பழையதாக இருந்தாலும்
இன்னும் வலுவாக பிடித்திருந்தன. அந்த தருணத்தில் அவளுக்கு உள்ளே ஒரு சின்ன அச்சம் தோன்றியது. ஆனாலும் அவள் தன் மனதை வலுவாக்கி கொண்டாள். பயமில்லாதவன் தான் உண்மையை கண்டுபிடிப்பான் என்று தன்னிடம் சொல்லிக் கொண்டாள். அப்பொழுது அருகில் ஒரு முதியவர் பசுமையான புல்லில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அவளை பார்த்து சொன்னார், மகளே, அந்த வீட்டுக்கு அருகே நிற்காதே. எத்தனையோ பேர் போய் திரும்பல. நந்தினி புன்னகைத்தாள். தாத்தா, நான் பத்திரிகையாளர், உண்மையை தேட வந்திருக்கிறேன். முதியவர் சிரிக்காமல் தலையை அசைத்தார். உண்மை எல்லா இடத்திலும் கிடைக்காது. சில இடங்களில் அங்கே வாழ்ந்தவர்களின் ஆவிகள் தான் உண்மையை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அவர் கண்களில் பயமும் சோகமும் கலந்திருந்தது. நந்தினி அந்த வீட்டின் வாயிலுக்கு அருகே சென்றவுடன் திடீரென்று காற்று பலமாக வீசியது. மரக்கிளைகள் சினுங்க தூசி காற்றில் பறந்தது. அவள் தனது நோட்புக்கில் குறிப்புகளை எழுத தொடங்கினாள். ஆனால் அப்பொழுது அவளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். யாரோ அவளின் பக்கத்தில் நின்று மூச்சு விடுவதைப் போல உணர்ந்தாள். அவள் திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. அப்படியென்றால் நான் பீதியால் கற்பனை செய்கிறேனா என்று தன்னை நம்பிக்கை அளித்துக் கொண்டாள். ஆனால் அவள் கவனிக்காமல் விட்ட விஷயம் ஒன்று. அந்த வீட்டின் மேல் மாடியில் உடைந்த சாளரத்தின் பின் யாரோ நிழல் போல கண்ணை பீத்து அவளை பார்த்து கொண்டிருந்தது. நந்தினி அந்த நாளில் வீட்டுக்குள் செல்லவில்லை. ஆனால் அவள் எடுத்த முடிவு தெளிவானது. இந்த பங்களாவின் கதவை திறக்காமல் நான் விடமாட்டேன். அந்த வீட்டின் மர்மத்தை உலகம் அறிய வேண்டும். அவளுக்கு தெரியவில்லை, அவள் தொடங்கிய பயணம் ஒரு செய்தி கட்டுரையாக மட்டும் முடிவதில்லை. அது அவளை உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் நிற்கும் உண்மைக்குள் இழுத்து செல்லப் போகிறது என்று. அத்தியாயம் 2. நந்தினியின் மனதில் அந்த பங்களா பற்றிய ஆவல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவள் தினமும் அந்த வீட்டை பற்றிய புதிய தகவல்களை தேடிக்கொண்டே இருந்தாள். இவ்வளவு நாளாக இந்த வீடு பற்றிய உண்மை யாரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. யாரோ ஒரு காரணத்துக்காக எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த காரணத்தை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன். அவள் டைரியில் இந்த வரிகளை எழுதி கொண்டாள். நந்தினி பத்திரிகை அலுவலகத்தில் தனது ஆசிரியரிடம் சொன்னார், சார், இந்த பங்களா பற்றிய கோப்புகளை தேடி தர முடியுமா? அவர் சற்று தயக்கத்துடன் சொன்னார், நந்தினி, அந்த விஷயத்தை விட்டுவிடு. பல பத்திரிகையாளர்கள் இதை பற்றி முயன்றார்கள். எதுவும் தெரியவில்லை. பலர் பயந்து அதை விட்டு விலகினார்கள். இப்பொழுதும் அந்த வீட்டை பற்றி யாரும் எழுத தயங்குகிறார்கள். ஆனால் நந்தினி புன்னகையுடன் பதிலளித்தாள், யாரும் முயற்சி செய்யவில்லை. உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த வீட்டுக்குள் சென்று ஆராய்ச்சி செய்கிறேன். ஆசிரியர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். பரவாயில்ல, ஆனா கவனமாயிரு. என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நந்தினி பங்களா அருகே வந்தாள். கையில் சிறிய கேமரா, டார்ச் லைட், மொபைல், அவளுக்கு வேண்டிய ஆயுதங்கள் அனைத்தும் இருந்தன. கதவின் பூட்டை பார்த்தாள். பழையதாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் சற்று தளர்ந்தே காணப்பட்டது. யாரோ முன்பு அதை திறக்க முயன்றிருக்கலாம் என்று அவள் நினைத்து கொண்டாள். அவள் மெதுவாக கதவின் இடைவெளியில் நுழைந்தாள். உள்ளே அடர்ந்த இருள், தூசி, பனித்துளிகள், மரக்கிளைகள் சினுங்கும் சத்தம், எங்கிருந்தோ ஆந்தை கூவல், அவையெல்லாம் சூழ்நிலையை இன்னும் திகிலாக்கின. அவள் கேமரா இயக்கி படம் எடுக்க தொடங்கினாள்.
இங்கே பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்பம் காணாமல் போனது. இன்னும் அந்த மர்மம் யாருக்கும் புரியவில்லை என்று அவள் மெதுவாக குரல் பதிவேற்றினாள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் தருணத்தில் திடீரென பின்புற கதவு தட்டும் சத்தம். நந்தினி பயந்து போய் திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. கதவுகள் மூடியே இருந்தன. ஆனால் அந்த சத்தம் கேமராவில் பதிவாகியிருந்தது. பங்களாவின் உள்ளே பழைய படங்கள், உடைந்த மரப்பொருட்கள், தரையில் சிதறி கிடக்கும் காகிதங்கள், அவற்றை நோட்புக்கில் குறித்து கொண்டாள். ஆனால் அவளின் கவனத்தை ஈர்த்தது மேல் மாடிக்கு செல்லும் பழைய மரச்சக்கரம். அவள் டார்ச் லைட்டை எடுத்து மெதுவாக மேலே ஏறினாள். மேல் மாடி அறையில் தூசி படிந்திருந்தது. ஆனால் சுவற்றில் இன்னும் ஒரு குடும்பத்தின் புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு ஆண், ஒரு பெண், 2 சிறுவர்கள். நன்றாக சிரித்துக் கொண்டிருக்கும் முகங்கள். இவர்கள்தான் அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் என்று நந்தினி மனதில் நினைத்தாள். ஆனால் அப்பொழுது அவளுடைய கேமராவின் திரையில் வித்தியாசமானது ஒன்று தெரிந்தது. புகைப்படத்தில் இந்த பெண்மணியின் முகம் மட்டும் மாறி கோபத்துடன் பார்ப்பது போல தோன்றியது. நந்தினி பீதி அடைந்தாள். ஆனால் கேமராவை கீழே வைத்து பார்த்தபோது முகம் வழக்கம் போல இருந்தது. நேரம் 11 மணி ஆகிவிட்டது. நந்தினி வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவள் கீழே இறங்கிய தருணத்தில் சுவரில் யாரோ கூர்மையான நகங்களால் அரைக்கும் சத்தம் கேட்டது. அவள் மூச்சு முட்டி நின்றாள். டார்ச் லைட்டை அங்கே ஒளித்தாள். ஆனால் சுவர் சுத்தமாக இருந்தது. ஆனால் அவள் காதில் தெளிவாக ஒரு குரல். இங்கிருந்து போ போ, இல்லைன்னா. நந்தினி வியர்த்து போனாள். ஆனால் துணிச்சலுடன் கேமராவில் பதிவேற்றினாள். இங்கே யாரோ ஒரு குரல் கேட்கிறேன். நான் வெளியே போகப் போகிறேன். அந்த நாளுக்கு பிறகு நந்தினி அலுவலகத்திற்கு திரும்பவில்லை. அவள் வீட்டுக்கும் வரவில்லை. அவளுடைய மொபைல் கடைசியாக சிக்னல் கொடுத்த இடம் அந்த பங்களா. அவளது நண்பர்கள், குடும்பத்தினர், ஆசிரியர் அனைவரும் கவலையடைந்தார்கள். அடுத்த நாள் காலை போலீசிடம் புகார் கொடுக்கப்பட்டது. பத்திரிகையாளர் நந்தினி காணாமல் போய்விட்டார். கடைசியாக அவர் அந்த பங்களா அருகே சென்றார். இன்ஸ்பெக்டர் அருண் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டார். அவர் தனது உதவியாளரிடம் சொன்னார், பங்களா, அதுவும் பேய் கதையோட கலந்தது. சும்மா கதையா இருக்குமோ தெரியல. ஆனா இந்த பெண்ணை கண்டுபிடிக்கணும். உயிரோட இருந்தா காப்பாற்றணும். இல்லை என்றால் குற்றவாளியை பிடிக்கணும். அவர் தனது போலீஸ் குழுவுடன் அந்த வீட்டுக்கு செல்ல தயாரானார். இப்பொழுது பங்களா வெறும் மர்ம கதையாக இல்லை. ஒரு உண்மையான பெண்ணின் உயிர் அதற்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. பேய்களின் வீடு என்று சொல்லப்பட்ட அந்த இடம் உண்மையில் கொலை, பழிவாங்கல் அல்லது ஏதோ மறைக்கப்பட்ட குற்றத்தின் களமா? பதில் தேடும் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் அருணின் மேல் விழுந்தது. அத்தியாயம் 3.